லைக் பண்ணத பார்க்க முடியாது. Hello everyone, welcome back to my channel Sadhna Movies Reaction. So guys, today I'm going to react on the second part of Dragon movie. But if you came here for the first time, hi, I'm Sadhna. I do reaction here on movie scenes. If you're interested in watching this kind of video, please do consider subscribing. Also follow me on Instagram, link will be in description box. But for now, let's start. She is looking Sorry, sad late. because of late. வா நீ மழை பிச்சுக்கும் போல இருக்க சிஸ்டர். எஸ் சார். இது எடுத்துட்டு சூடா ஒரு ஃபில்டர் காபி கொடுத்துருங்க. அப்படி இல்ல மேடம். ஷூர் சார். Oh, கோல்ட் காஃபி தானே பிடிக்கும். என்ன ஆனா சீசனுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும்ல. ஜுரம் வந்துரும்ல. கரெக்ட். என்ன யூசுவலா கிளாஸ் டைம்ல கால் பண்ண மாட்டேன்னு சீன் போடுவேன். நீ கால் பண்ணிருக்க ரொம்ப மிஸ் பண்ணியா? இன்னைக்கு காலேஜ் போகல. ஏன் ஜுரமா? இல்ல ஓகே. அப்புறம் இன்னைக்கு ஒண்ணு பார்க்க வந்தாங்க. ஆடச்சி உங்க அப்பனுக்கு வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் எவனை கூப்பிட்டு வந்துட்டே இருக்கான். இதோட 5வது வாட்டி இல்ல. வாரம் போக்கு ராகவன் சாச்சா போன் போக்கு இல்ல. சரி இந்த வாட்டியாவும் நான் முன்னு கேட்டேன். தீபக் ஃபேமிலி கோயம்புத்தூர் இல்ல யூனிவர்சிட்டியில மேத்ஸ் ப்ரொஃபஸரா வேலை பார்க்கறாரு. நீங்க எம்பி முடிச்சிட்டு லெக்சரரு, அவர் ப்ரொஃபசர், காம்பினேஷன் தூக்கலா இருக்கே. சரி என்ன சொல்லி வேணாம்னு சொன்னேன். அவன் அங்கிளா இருக்கேன், ஸ்மார்ட்டா இருக்கு. தனி கொடுத்து வேணாம்னு சொன்னான். அவருக்கு அது ஓகே தான். 1 லட்சம் மேல சம்பளம், 1,20,000 வாங்குறாரு. சொந்த வீடு இல்ல, 2 வீடு வச்சிருக்காரு. கார் இல்ல, ஆடி கார் இருக்கு. என்ன ரிஜெக்ட் பண்ண ரீசனே இல்லையா? என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ண? everything. கரெக்ட். ரிஜெக்ட் பண்ண ரீசனே இல்ல. அதான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். Oh, maybe. காஃபி சூடா இருக்கு. மேம் யூ பில். ஏய் இதுல யோசிக்க வேண்டியது இருக்கு. நிறைய இருக்கு. ஆடி நான் இருக்கவும் இன்னொருத்தர பத்தி வர யோசிப்பியா? கத்தாத. கைட்டி விட பாக்குற, கத்தாம சோ ஸ்வீட் போய் அவளை கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சமா. ராகவன் உட்கார். எல்லாரும் பாக்குறாங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கு. கைட்டி விட்டு இன்னொருத்தனோட ஓட பாக்குறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? Oh. அசிங்கம். நீ தான் அசிங்கம். அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். ஒரு வேலை கொடுக்காம 2 வருஷமா தண்டமா இருக்கியே. நீ தான் அசிங்கம். அப்ப என்ன பைத்தியக்கு இந்த அசிங்கத்துக்கு பின்னாடி காலையில நாய் மாதிரி சுத்துற? ஏன் சுத்து சொல்றி? நானா ப்ரப்போஸ் பண்ணேன், நீதான பண்ண, நானா பண்ணேன். நான் தான் பண்ணேன். நான் தான் பின்னாடி நாய் மாதிரி சுத்தினேன். காலேஜ்ல என் கண்ணுக்கு நீ கெத்தா தெரிஞ்சேன். மேல பைத்தியமா இருந்த. இந்த வயசுக்கு, இந்த மெச்சூரிட்டிக்கு வேற எதுவும் முக்கியமா தெரியல. ஆனா காலேஜ் விட்டு வெளியே வந்த உடனே எனக்கு ரியாலிட்டி புரியுது. மை ரியாலிட்டி உனக்கு புரிஞ்சுது. நல்ல லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. உங்களோட வாழ்வா ஏன் லைஃப் ஃபெயிலியர் ஆயிடும் எனக்கு பயமா இருக்கு. 4 வருஷம் எப்படி ஃபெயிலியர் கீழே கழட்டி விட பார்த்தேன். எவ்வளவு வேணா அடிச்சு ஆனா விட்டுடு ப்ளீஸ். Oh, he was a good boy. One girl made him bad boy. Oh God! Now the girl wants a good boy. எனக்கு லவ் தானே விட்டுடு. இப்படி கழட்டி விட்டு போறது ரொம்ப கேவலம், தப்புடி. தப்பு தாண்டா. ஒரு தப்பு பண்றதுனால லைஃப் லாங் நல்லா இருக்கலாம். அந்த தப்பு பண்ணது தப்பே இல்ல. கட்டுறியா கட்டு விட்ட சாவச்சு. சாப்பிடு. மச்சான் செம்ம காண்டோதான் லைட்டா கலை. ஏய் ராகனே, என்னடா ஆளோட வரன்னு தனியா வந்திருக்க? உள்ள என்ன மச்சான் காண்டா இருக்கா? ஆளோட கழட்டி விட்டாளா? விடு மச்சான், நான் வாழ இருந்தா எப்பயோ கழட்டி விட்டுருப்பேன். என்ன பண்ணிட்டு இருக்க? கல்லா என்ன ஏண்டி விட்டு போன
ஏண்டி ஏண்டி குடிச்சிட்டு வண்டி ஓட்டினியா? அவன் குடிக்கல மேடம், அப்படியே குடிச்சாலும் ஸ்டடியா தான் மேடம் இருப்பான். ஆனா எப்படி போய் மயக்க போட்டு விழுந்தான்னு தான் தெரியும். தூங்கி எத்தனை நாள் ஆச்சு? இந்த பிரேக்கப் கர்மானத்துல இருந்து 3 மாசமா தூங்கவே இல்லை மேடம். தூங்கலனா திடீர்னு மயக்கம் வரதா செய்யும். காட்ஸ் கிரேஸ், பெருசா அடி ஒண்ணு படம். பின்னாடி பஸ்ஸோ லாரி வந்ததுன்னா சொல்லுங்க மேடம், நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. ஒழுங்கா தூங்கு. நெக்ஸ்ட் டைம் இப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கண்ணு மூடி ரெஸ்ட் எடு. அவ்வளவுதான். சிஸ்டர், ஓகே டாக்டர். சி, நான் என் அனுபவத்துல சொல்றேன். இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழி பாரு. பெட்டரான லைஃப் பார்ட்னர் உங்களை தேடி வருவாங்க. குட் லக். ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழி பாருங்க. அன்பு, அவளை மறந்துட்டு படுமாச்சான். டேய் அன்பு, எழுதிட்டான்டா. எனக்கு சீக்கிரமா சக்சஸ்ஃபுல் ஆகுங்க. சரி, ஆயிடலாம் பாரு. டேய், அவ எவ்வளவு சம்பளம் சொன்னா? 1,20,000 இருப்பாங்க. எனக்கு அதை விட ₹1 அதிகமான சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும்டா. இது 1,20,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை மச்சான். அவள் சம்பளம் என் கம்பெனில வாங்கணும்னா 10 இயர்ஸ் ஆகும்டா. மாமி, என் கம்பெனில 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சம்பளம் தராங்கடா. ஏய் லூசு கூமுட்டைங்களா, டிகிரியே இல்ல அவட்ட போய் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. மச்சான், டிகிரி இருக்க எங்களுக்கே 30,000 சம்பளம் தர ராட் அடிக்கிறார். நீங்க எடுத்தோனே உனக்கு 1,20,001 ரூபா நொட்டுவாங்க. நீ என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் இந்த 48 அரியர் கிளியர் பண்ணி டிகிரி வாங்கி. அப்புறம் எனக்கு இப்போ 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டோட டைமும் இல்லை. எனக்கு இப்போ உடனே சக்சஸ்ஃபுல் ஆகும். சார் ரைட். கண்ணை மூடி நல்லா கனவு காணி ஒரே பாட்டுல சக்சஸ்ஃபுல் ஆகி. ஏய் படுங்கடா. ஈஸி கேட்ச்ரா ப்ரோ. சாரி, ஓகே ப்ரோ. அந்த ஏரியா புதுசு, எனக்கும் கிரிக்கெட்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். சேர்த்துக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, ஆல்ரெடி டீம் ஃபுல்லா இருக்கு. அடுத்த வாரம் ப்ரோ, நீங்க வேணா எனக்கு பதிலா ஆடுங்க. சரி, போடு 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 உள்ள போடு. ஓகே. Person came in team. I think he is his lucky charm. All rounder. கௌதம் ப்ரோ, உங்களை நம்ம கிரிக்கெட் குரூப்ல ஆட் பண்ணியாச்சு. இனிமேல் வாரம் ஃபுல் மேட்ச் தான் ப்ரோ. அதே மாதிரி நான் குரூப்ல லொகேஷன் ஷேர் பண்ணிடுறேன். பசங்களாம் போட்டு நைட் வீட்டுக்கு வந்துருங்க, பார்ட்டி பண்ணுறோம். ஓகே, ஷோர் ப்ரோ. தேங்க்யூ. பை. பாய்ஸ், my wife Sheryl. Hi. These are my friends I met on the ground today. குடிக்கலாமா? ப்ரோ விஸ்கி வேணும். என்ன போற? Honey, I'm tired. நான் தூங்க போறேன். You guys have fun all night, okay? கழிவுத்திர பொண்டாட்டிங்க நடுவுல இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கான பொண்டாட்டி கிடைக்கிறதுலாம் சரி ப்ரோ. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லு, வாழ்றீங்க ப்ரோ. வாழணும். ஏன்டா தனியாவே இருக்கு? அதான் பிரச்சனை. உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு பசங்க சொன்னாங்கடா. புரியுது, கஷ்டம் தான். பட் யூ ஹேவ் டு. எப்போ போல மீட் பண்ணலான்னு வர சொன்னா, திடீர்னு ஃபெயிலியர் கிளியர்லாம் சொல்லி பிரேக்கப் பண்ணி வேற ஒருத்தனோட கல்யாணமே பண்ணிட்டா. ஒன்றுமே புரியல. உனக்கு வேணா சடனா இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணு 3 மாசத்துக்கு முன்னாடி யோசிக்க ஆரம்பிச்சு. எல்லாம் தூக்கி போட்டு லைஃப்ல செட்டில் ஆகிய பண்ணலாம். எனக்கு மட்டும் என்ன, உங்களை மாதிரி காரு வீடுன்னு நல்ல சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும்னு ஆசை. ஆனா முதல்ல டிகிரி, அதுக்கு வச்சு 48 அரியர் முடியும். அதுக்கெல்லாம் அந்த தம்மா கொடு. எனக்கு 35 அரியர். எப்படி முடிச்சிங்க? இயர்ல கிளியர் பண்ணேன். அப்புறம் எப்படி இதெல்லாம்? ஒரு கன்சல்டன்சிக்கு போனேன். அவன் ஃபேக் டிகிரி அடிச்சு கொடுத்து வேலையும் வாங்கி, அவ்வளவுதான். அப்படியே 3 வருஷத்துல லைஃப் மாறிடுச்சு. இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு தான். ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பை பண்றது தப்பே. எனக்கும் அந்த கன்சல்டன்சி கான்டாக்ட் பண்ணீங்களா?
ம்ஹும். ராகவன் நீங்க போலாம். நீங்க போலாம். ஸ்வீட் எடுத்துக்கோங்க. Hey, Raghavan, come. Sit. டிகிரி வாங்கிட்டு நல்ல வேலை கிடைக்கலன்னு சூசைட் பண்ணிக்க போன பொண்ணு 2 மாசம் இங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா வேலையை வாங்கிட்டு சந்தோஷமா வெளியே போறத பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So Raghavan, how do you know about our company? சார் கௌதம் ரெஃபர் பண்ணாரு. எந்த கௌதம்? அந்த 35 அரியரு ஆ, அந்த ஃப்ராடோட இருக்குல்ல, அப்ப நீயும் ஃப்ராடா தான் இருப்ப. நீ எவ்வளவு அரியரு? 48 அரியர்ஸ். 48. எந்த காலேஜ் நீ? ஏஜிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ். அங்க எப்படி உன்னை உள்ள விட்டாங்க? சார் 12th 96% சார். ஓ, நீ இந்த காலேஜ் போய் வீணா போன கேஸா? சரி, உனக்கு என்ன வேணும்? மாசத்துக்கு 1,20,001 ரூபாய் சம்பளம் வர மாதிரி ஒரு வேலை வேணும் சார். 1,20,001. பண்ணிடலாம். ஆமா, உன் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டியில தம்பி, நம்ம இந்த வேலைய ஃப்ராடு பண்ணி தான் ரெடி பண்ண போறோம். நாளை பின்ன நீ எங்கேயாவது மாட்டிக்கிட்டா மாட்ட மாட்டேன், 99% மாட்ட மாட்டேன். ஒரு வேலை மாட்டிக்கிட்டா உனக்கும் எனக்கும் எந்த லிங்கும் இல்லைன்றதுக்கு தான் இந்த பில்ல கேஷா பே பண்ணு. சரி, 10 லட்சம்யா. நான் எங்க சார் போவேன்? யூனிவர்சிட்டியில உன் பேர் போட்ட ஒரிஜினல் சர்டிபிகேட் ரெடி பண்றதுக்கே உள்ள இருக்கிற நம்ம சோர்ஸ்க்கு 2 லட்சம் ரூபாய் ஆகும். அதுக்கு மேல நிறைய ப்ராசஸ் இருக்கு. பெரிய சம்பளத்துக்கு ஆசைப்படுறல, அதுக்கு செலவாகும் தெரியாதா? போய் ரெடி பண்ணிட்டு வாயா. நெக்ஸ்ட், புதிதாக கட்டப்பட்டு வரும் 20 மாடி பில்டிங் பெருசா கட்டுறாங்க, ஆனா ஃபவுண்டேஷன் ஒழுங்கா போடுறது. இந்த வருஷத்துல ஒரு 3-4 பில்டிங் இடிஞ்சு போச்சு இல்லமா? நீங்க சாப்பிடுங்க, வச்சுக்கங்க, நீங்க சாப்பிடுங்க. Will he ask? என்னப்பா? எனக்கு மாசம் 1 லட்சம் சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருப்பா. அதிர்ச்சியில பேச்சே வரலப்பா. நிஜமா 1 லட்சமா? ஆமாப்பா. 1 லட்சம் பெருமையா இருக்குப்பா. ஏன்பா இவ்வளவு நல்ல விஷயத்த மூஞ்சி மூணு வச்சுட்டு சொல்ற? பிள்ளைங்க சுத்தி போடுமா, போமா. ஒரு நிமிஷம் இருங்க. ஏடா, ஏற்கனவே நீ வேலை செய்யற இடத்துல 2 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுக்கீங்கடா, அப்புறம் எப்படி உன்னை விடுவாங்க? அதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. என்ன வழிப்பா? ஒரு ஃபைன் அமௌண்ட் பே பண்ணிட்டா அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணிடலாம்ப்பா. எவ்வளவுப்பா ஃபைன் கட்டணும்? Oh. 10 லட்சம்ப்பா. அதெல்லாம் அது வேணாம், இப்ப இருக்கிற வேலையை பாரு, அதே போதும். என்னவா சும்மா அறிவில்லாத மாதிரி பேசிட்டு இருக்க? 18,000 எங்க இருக்கு, 1 லட்சம் எங்க இருக்கு? அறிவில்லை. 10 லட்சத்துக்கு நான் எங்கடா போதேன்? கத்தாதமா. நீங்க சும்மா இருங்க. உன் காலேஜ் ஃபீஸ் 4 வருஷம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள இந்த மனுஷன் நொந்து போயிட்டாரு. 10,000 டியூப், பைக், டூர், அது இது என் தாலி செயின் கூட வச்சாச்சுடா. ஒரே புள்ள கஷ்டம் தெரியாம வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேடா. செலவு மேல செலவு வச்சுட்டு இருக்கேடா நீ. இந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் தட்டி விடுறதுனாலதான் வாழ்க்கையில முன்னேறாம இந்த மாதிரி குப்பை வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு, அதுவும் வாடகைக்கு. உன் காசை நீயே வச்சுக்கன்னு, எனக்கு ஒண்ணுமே வேணும். கடைசி வரைக்கும் நானும் இங்கே இருந்து சாவன். சித்ரா, ஆமா, சாப்பிடுமா? இல்லங்க, வேணாம். நம்ம பிள்ளைதானே நம்ம விட்டுருக்கோம், பரவாயில்ல விடு. 7 வருஷமா எத்தனை சாமியை நாம வேண்டியிருப்போம் அவன் பிறக்கணும்னு. சாப்பிடு. பண்றது பிராடுத்தனம். இதுல நீ அவங்கள திட்டு வந்திருக்க. பாவண்டா அவங்க. அப்படி நாய் செம்ம கான்ல இருக்க பொருள். நீ கான்ல இரு, என்ன மயிர்ல வேணாலும் இரு. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, இந்த மாதிரி அப்பா அம்மா கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். सही बात है. அவன் நமக்கு கிடைச்ச He's வரம். right. அவனுக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு? எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். சரிங்க, ஆனா எப்படி? इतना फ्रॉड अपने पेरेंट्स के साथ करना. நீமா என்ன தனபால், இருக்க நிலத்தை எல்லாத்தையும் விட்டுட்ட. ஐயன் படிப்புன்னு
மீதி இருக்க இந்த காலேஜ நடத்தி விட்டுட்டேன்னா அப்ப உனக்கும் நம்ம சொந்த ஊருக்கும் இருக்கிற உறவு வந்து போயிடாதா? பையனு மீறி என்ன? என்னமோ போ. பையன் பையன்ற கடைசி நேரத்தில் நடுக்கிறத விடாம இருந்தாச்சு. Oh. இந்த சரியா அக்கா பாத்துக்கோ. நீ கேட்ட பத்து லட்சம் இந்தாப்பா. பாத்துடா பத்திரம். ஓகேப்பா, ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் பேசி ராகவன், டிகிரி சர்டிபிகேட் கைக்கு வந்து சேர்றதுக்கு 1 வீக் ஆகும். வந்த கையோட யூஎஸ் பேஸ்டு லேட்டரல் வியூன்ற கம்பெனிக்கு நாம அப்ளை பண்ண போறோம். ஏன்னா அவன் தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு 1 lakh மேல சேலரி தரான். மொத்தம் 3 ரவுண்டு. அதுல ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு ரிட்டன் இன்டர்வியூவை என் டீம் உனக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ராக்ஸி இன்டர்வியூக்கு மார்க் ஒன்ன ட்ரெயின் பண்ணுவான். மார்க் ட்ரெயின் ஹிம். கம் ப்ரோ. What bro, is this look at it. regard? ப்ரோ, இந்த ப்ராக்ஸி இன்டர்வியூனா என்ன? சிம்பிள் ப்ரோ. இந்த செட்டு தான் உன் வீடு ப்ரோ. இங்கல இருந்து வீடியோ கால்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறோம். இங்க இருந்து உன் இன்டர்வியூவர் கேள்வி கேட்கும் போது நான் தான் பதில் சொல்லுவேன். நீ கான்பிடென்டா ஸ்கிரீன்ல வாய்ஸ் வச்சா போதும். விச் ஸ்டாப். அதுக்கு தான் உன்னை ட்ரெயின் பண்ண போறேன். இந்த டிக்டாக் ரீல்ஸ் மாதிரியா? யா, கைண்ட் ஆஃப். Dad, enough. நீ எப்போ இன்டர்வியூ மட்டும் சொல்லு. Hey Naveen, I'm waiting on your report. Sure, sir. Hmm. Hello Raghavan, I'm Whale, Vice President Lateral View. Hello, Wade. Pleased to meet you. You seem very confident, Raghavan. I'm very well prepared. So showing on my face. Great. Raghavan, let me hear you introduce yourself. I passed out with distinction from my college, and I'm proud to say I'm the first to have a degree from my family. Raghavan, நீங்க பேசுறீங்க தெரியுதா? நம்ம வாய்ஸ் எனக்கு முன்னாடி டிராவல் ஆகி கேட்கும். Can you come forward a bit? கொஞ்சம் முன்னாடி வரீங்களா? Must be an internet issue. Is it okay now? Yeah, slightly better. So, உங்க Oh. ரெஸ்யூமேல நீங்க final year project fingerprint voting system பத்தி பண்ணிருக்கேன்னு mention. Can you talk about that? Yes, sure. One vote can change the fate of a nation. அதுல cheating நடக்காம இருக்கு. கொஞ்சம் தண்ணி குடிங்க. அதுல cheating நடக்காம இருக்கு. I created a fingerprint voting system using Python code. Cheating சொன்ன ஞாபகம் வருது. If you don't mind, உங்க ரூம் எனக்கு சுத்தி காமிங்க. Sure, why not? Okay. Sorry Raghavan, நிறைய fake interviews நடக்குது. I had to check. Oh shit. Oh. Is it? Oh yes. Anyway, coming back. Can you write the Python code that you used to develop the interface of your project? Yes, sure. Good enough? Good. Also Raghavan, you know we're a US-based company. Oh, bhai Are you willing to settle in the sahab. US? Leaving your motherland? I am willing to leave even my mother because work is worship. You're funny. My friends say that. Okay, coming to the last part. Your salary எதிர்பார்க்குறீங்க Raghavan? 14 lakhs per annum. 16 lakhs per annum. 16 lakh. நான் ஏன் ஸ்பெஷல் டூர் பே பண்ணணும்? Well, you're not hiring a human to do your job. You're hiring a machine that can do the job of 5 humans. I'm impressed. I know. Nice Raghavan. Now offer letter அனுப்புறேன். Oh wow. Welcome to Lateral View. Thank you, Wade. What the hell is this? சந்தோஷமா? 16 லட்சம் புருஷனோட அதிகம். வாழ்க்கையே மாத்திட்டே தலை. யாரு தலை? வேலை கிடைக்கிற மேட்டர் இல்ல தம்பி. ஒழுங்கா வேலை செய்யலன்னா ஒரே மாசத்துல தூக்கி போட்டுருவாங்க. கத்துக்க, வேலையை ஒழுங்கா கத்துக்க. ஆல் தி பெஸ்ட். Whoa. Wow. Okay, so guys, जैसे कि हमने second scene भी देख लिया and this scene made me sad and happy as well at the same time. What a funny interview I've seen. Oh God, how he was showing the full room, how he was talking, how he's writing, and he was like, "Oh, lip syncing like TikTok." He's pro in that. Oh my God, what? Oh, interesting.
interview scene, it was breakup scene was there. And see, what I want to tell you is, after seeing two parts of this movie, is that never change yourself for anyone in this world. Anyone in this world. Never take your work after someone. Like first keep your work and then keep someone else. Like if you're having any partner, boyfriend, girlfriend, or like husband, whatever, if they are asking you keep your work later than us, no, don't let anyone be your first. Keep your work first and then others. Because like if anyone will live in your life or will leave you, your career, your work, your job will always help you. Okay, like your success will be with you, even the person is with you or not with you, like, but your success will always be with you. So you have to take your work first seriously. Like, I'm telling you this from my own experience also, that never ever sacrifice your things, never ever keep yourself last. I'm telling you this, and this is for everyone's betterment, I'm saying. So what, he was just a nice student from ninth class. He was loving that girl, and he wanted to have that gold medal to propose that girl. That much hardworking boy he was. But she said, I like bad boys, not good boys. And he became a bad boy. Okay, then he got a girlfriend also. Okay, she dated him for 6 years, and then she wanted a nice boy, because she don't just want to love someone, but she want to marry also, and she has to see her life, and everyone should do that. Like, that girl didn't do anything wrong. But why are you changing yourself from a successful or a very good studious boy to a failure or a bad boy? And then now when she left you, she said like, I want a successful man. Now you want to be successful. And then like, yeah. So what I mean to say is, just be you, just do you. Okay, whatever you want, you do that, right? Don't follow anyone by without thinking and all. So yeah, but now I'm excited to see he got a 16 lakh per annum job as a fresher. So I want to see how his life will change and what he will do, and after this, and yeah, I'm super excited. And he has to do his job and all, how he will do that. So all that we have to see. But yeah, that is it for this video. If you enjoyed this video, give it a thumbs up, subscribe my channel. I will see you super soon in next part. Till then, bye bye.